செய்வாராக. இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனையிலும் உங்களை நாங்கள் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறது. சபையில் ஆராதிக்கிறது போல நம் யாவரும் இந்த வேளையிலே தேவனை துதித்து ஆராதிக்க போகிறோம். நாம் தொடங்குவதற்கு பாடல்களில் தொடங்கும் முன்பாக அவருடைய ஜபத்தை செய்து நாம் தொடங்குவோம். யாரும் முழங்கால் படித்து தேவனை நோக்கி ஜெபியுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையப்பா எங்கள் ஒவ்வொரு நாளும் தாங்க தயவுக்கா நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ராஜா. அப்பா நீ சர்வ வல்லவராய், நீர் மட்டும் எங்களை தாங்கி நீ ஏந்தி நீர் சுமந்து நீர் தப்புவித்து எங்களை பாதுகாத்தீர். உமக்கு நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ராஜா. நீ செய்தெல்லாம் நன்மைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நீர் எங்களுடைய பாதம் கல்லில் விடாதபடி எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்தீரே. மக்களா கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நீர் அப்பா இஸ்ரவேலின் கூட்டமே சிறு கூட்டமே நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி அப்பா நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கினீரே, வழி நடத்தினீரே, எங்களை போஷித்தீரே ராஜா. மக்களா கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா எங்களுடைய குறைகள் ஆயிரங்கள் இருந்தாலும் ஆனாலும் ராஜா உடைய கிருபையினால் இரக்கங்களால் எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கினீரே. மக்களா கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நீ சொல்கிறது போல அத்திமரம் துணிவிடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பலனற்று போனாலும், ஒருவனத்தில் பலன் அற்று போனாலும், அப்பா தொழுவத்தில் பலன் மாடுகள் இல்லாமல் போனாலும் கற்படுக்கும் மகிழ்ச்சியை வைப்பேன் என்று சொன்னது போல ராஜா. ஒருவேளை நாங்கள் நினைத்தது எதுவுமே எங்கள் வாழ்க்கையில் நடைபெறாமல் இருந்தாலும் ராஜா, நாங்கள் கற்படுக்கும் மகிழ்ச்சியாக இருந்து அப்பா நாங்கள் உண்மை ஆராதிக்கும்படியாக நீர் எங்களுக்கு பலனை கொடுத்தபடியாக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா எல்லா சூழ்நிலையிலும் ராஜா நாங்கள் உண்மை துதிக்கிறவர்களால் அப்பா உண்மை மகிமைப்படுத்துகிறாய். நீர் எங்களை மாற்றும்படியா நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா. அப்பா நீர் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டீர் ராஜா. எப்பவுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று கேட்ட தேவன் ராஜா. எங்களோடு நாளும் அப்பா யாருக்கும் ஒப்பு கொடுக்காதபடி அப்பா நீர் எங்களை பாதுகாத்து எங்களை சுமந்து அப்பா நீ தாங்குவீர் என்று நாம் நம்புகிறோம் ராஜா. உங்களிடத்திலே நாங்கள் அப்பா சாய்ந்து நிற்கிறோம் ராஜா. எங்களுக்கு அடைக்கலம் நீர்தான் ராஜா, எங்கள் கோட்டை நீர்தான் ராஜா, எங்களுடைய துருவல் நீர்தான் ராஜா. உண்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறபடியா நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி நீர் எங்களை அப்பா பார்த்து கொள்ளும்படியா நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. இந்த ஆராதனை முழுவதும் திவ்ய பிரசன்னத்தால் நிரப்பும்படியா நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா. அப்பா பாடல் வேலையிலும் அப்பா வசனம் அப்பா வேதத்தில் அப்பா நாங்கள் கேட்கிற வசனத்தின் மூலமாக நீர் ஒவ்வொருவரையும் தேற்றும்படியா நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா. இந்த பிரசனம் அப்பா இந்த இடம் முழுவதும் அப்பா இறங்கும்படியா நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. நீர் அப்பா ஒவ்வொருவருடைய இருதயத்தில் பேச்சு பச்சமாய் பேசி அவர்களுடைய அப்பா என்ன சோர்வுகள் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் நீ மாற்றி அப்பா சந்தோஷத்தினால் நிரப்பும்படியா நாங்கள் கெஞ்சுகிறோம். நீ பேசணும் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட இந்த மாலை Facebook லைவ்ல உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். காலை நேரத்துல ஒரு நல்ல ஒரு தெய்வ செய்தியை நாம் கேட்டோம். நல்ல தேவ ஆராதனை நாம் பங்கு பெறுகிறோம். மாலை வேளையில கொஞ்ச நேரம் தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தி தேவன் நமக்காக வைத்திருக்கிற செய்திக்கு நேராக கடந்து தெரிந்த ஒரு பாடல், சிங்கத்திமையில் நான் விழுந்தேன் அவர் என்னோடு அமிழ்ந்திருந்தார். எல்லா கடமையில இருக்கிறவங்க இந்த பாடலை பாடு. அவர் என்னை
சமுத்திரம் வெல்லுவே, வாதியின் ஆயுதம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் வெல்லுவே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சிலுவை நெருப்பும் அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சிலுவை நெருப்பும் அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் ராஜ்யம் எனக்கு வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்று செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்று செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சிலுவை நெருப்பும் அவர் என்னை காத்திடுவார். சுலப சிங்கக்கேவியோ சிங்கக்கேவியோ சிலுவை நெருப்பும் அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் இருந்தேன், அவர் என்னுடன் இருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை அழைத்தார். சிங்கக்கேவியோ சிலுவை நெருப்பும் அவர் என்னை காத்திடுவார். 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 சிங்கக்கேவியோ சிங்கக்கேவியோ சிலுவை நெருப்பும் அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சிலுவை நெருப்பும் அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சிங்கக்கேவியோ சிலுவை நெருப்பும் அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சிலுவை நெருப்பும் அவர் என்னை காத்திடுவார். சுலமா சிங்கக்கேவியோ சிங்கக்கேவியோ சிலுவை நெருப்பும் அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சிலுவை நெருப்பும் அவர் என்னை காத்திடுவார். ஆமென். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சிங்கக்கேவியானாலும் சரி, எரிகிற அக்கினியாய் இருந்தாலும் சரி, அவர் நம்மை தப்புவிக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த எரிகிற அக்கினிக்கு முன்பதாக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்ன விசுவாச வார்த்தைகள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் உண்மையா ஒரு வீட்டுல இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் சரி விசுவாசத்தோடு அறிக்கை செய்து நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்கப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரப்பா. ஓ ரபா சந்தனமணி கரபா. ஓ we worship you Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சிங்கக்கேவியில் நான் இருந்தேன், அவர் என்னுடன் வந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை அழைத்தார். சிங்கக்கேவியோ சிலுவை நெருப்பும் அவர் என்னை காத்திடுவார்.
நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். சக்தி நீக்க நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை உண்மையா சொன்னீங்க. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த மாலையிலிருந்து நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க நம்மை விடுவிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. இன்னொரு பாடல், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன பாடல் அழகாக, நான் ஆடி பாடி மகிழ்வேன், தினம் ஓடி ஓடி சொல்ல நீ நேசு ஜீவிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. யோபு புத்தகத்துல வாசிக்கிறோம், யோபு பிரச்சனை நடுவே, இக்கட்டு நடுவே அவன் சொன்ன வார்த்தை, என் மீட்பர் உயிரோட கூட இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அந்த ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். என் மீட்பு அவர் உயிரோட கூட இருக்கிறார். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். எங்கு ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கு ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் சொல்லுங்க, வெற்றியை எனக்குள்ளே, சொல்லுவோமா, எனக்குள்ளே என்ன ஆனந்தம். சொல்லுமா, விடுதலை, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். நான் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் சர்வதனி பாடலாமா? வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். என் காலம் மோதி ஜெயிப்பேன், என் காலம் மோதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே, அவர் எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை, விடுதலை நாயகன் வெற்றியை, வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார்.
பாடி மகிழ்வேன், நீங்கள் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எல்லாம் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் செங்கடலை நான் கடந்து செல்வேன், யோர்தானை நான் மிதித்து நடப்பேன், எரிகோவை நான் சுற்றி வருவேன், என் இயேசு ஜீவிக்கிறார். இந்த மாலையில் நீங்கள் நானும் செய்ய வேண்டிய அறிக்கை, என் தேவன் ஜீவனோடு கூட இருக்கிறார், என் தேவன் ஜீவனோடு கூட இருக்கிறார், என் தேவன் ஜீவனோடு கூட இருக்கிறார். யோபு சொன்ன வார்த்தை, என் மீட்பு உயிரோடு கூட இருக்க. எத்தனை பேர் நம்ம விசுவாசம் இருக்கிறது? ஒருவேளை என்னை சுற்றியுள்ள ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும், எப்பக்கத்துல நான் நொறுக்கப்பட்டாலும், இந்த மாலைகளில் எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை உன் விசுவாசம் வீண் போகாது. என் சபை நிச்சயமாகவே 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 முடிவு உண்டு. Surely there is an end. உன் விசுவாசம், your faith will not falter. உன் விசுவாசம் வீண் போகாது. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க இந்த மாலைகளில்? நீங்கள் நானும் ஆராதிக்கிறீர்கள். அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார், அவர் மகிமை பொருந்தியவராய் இருக்கிறார், அவர் உன்னதங்களில் அமர்ந்திருக்கிறார். ஓ ரிபா சக்தி நீக்கரமா, இந்த மாலைகளில் அவரை பார்த்து சொல்லுங்கள். ஓ ரபா சக்தி நீக்கரமா, ஓ ரபா சக்தி நீக்கரமா, ஓ ரபா சக்தி நீக்கரமா. ஜீவனோடு கூட இருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம ஆழ்ந்த வேளையில கூட ஒரு விசை கூட இந்த Facebook லைவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஜீவமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். காலை நேரத்துல அழகான ஒரு செய்தியை நாம் கேட்டோம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றையும் திரும்ப தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.
God restores whatever we have lost. இந்த மாலை வேளையில கூட ஆவியானவர் தாமே நம்மோடு கூட இடைப்படுவார். தெரிந்த ஒரு வேத பகுதியை எடுத்து வாசிப்போம். யோனாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கொள்வோம். இந்த மாலை வேளையில ஆராதனைக்காக நான் கர்த்தருடைய சமூகத்துல நான் காத்திருந்த போது தேவன் ஒரு வித்தியாசமான விதத்துல யோனாவின் புஸ்தகத்துல இருந்து தேவனோடு கூட பேசினார். அதே பகுதியை உங்களிடத்துல நான் பேச நான் வாஞ்சிக்கிறேன். கொஞ்சம் நீண்ட செய்தியா இருந்தாலும் கொடுக்கப்பட்ட இருக்கிற நேரத்துக்குள்ளாக நான் துரிதமாய் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். யோனாவின் புஸ்தகத்துல வாசிக்கும் போது இந்த நாளில் என் செய்தியின் தலைப்பு, யோனாவின் புஸ்தகத்துல 2 தலைப்புகள் இருக்கிறது. இந்த தினத்துல ஒரு வார்த்தையும் வருகிற நாட்களில் இன்னொரு வார்த்தையும் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். எடுத்து வாசிப்போம். யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் எனக்கு என் சமூகத்தை வந்து. இந்த இடத்துல வாசிக்கும் போது யோனாக்கு ஒரு வார்த்தை வருகிறது. என்ன பண்ணு, நீ போய் எனக்கு சாட்சியாயிரு. இந்த மாலை வேளையில நம்முடைய இந்த சூழ்நிலை நான் பல நேரத்துல யோசிப்பேன். செய்தியின் வேளையில ஒருவேளை தேவன் வேற வார்த்தையை கொடுப்பார். ஏன் இந்த சூழ்நிலை குறித்தே தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா இந்த நாளில் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை தேவன் கொடுத்தான். ஆனா யோனாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் முதலாவதாக தேவனுடைய வார்த்தை அவனுக்கு நேராக வந்தது. என்ன வார்த்தை வந்தது? நினிவே பட்டணத்துக்கு போய் அங்கே எனக்கு நீ சாட்சியாயிரு. போய் அங்கே போய் தேவன் யார், தேவன் பரிசுத்த தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீ சாட்சியாயிரு என்று அந்த தேசத்துல போய் என்ன பண்ண சொன்னார்? பிரசங்கம் பண்ண சொன்னா. என்ன சொன்னாரு? சாட்சியாயிரு. அதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் போது இந்த தேவ ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது நீங்க என்ன பண்ணீங்களா? நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற வார்த்தை வருகிறது. இந்த மாலை வேளையில ஆவியானவர் யோனாக்கு கொடுத்த ஒரு வார்த்தையில தேவன் யோனாக்கு கொடுத்த வார்த்தை, நீ நினிவே பட்டணத்துக்கு போய் என்னை குறித்து நீ பிரசங்கம் பண்ணு, இல்ல என்னை குறித்து நீ சாட்சியா இரு என்றார். நமக்கும் தேவன் அப்படி ஒரு கட்டளை தான் கொடுத்தார். நீ இருக்கிற இடத்துல, இருக்கிற தேசத்துல, நீ வேலை செய்கிற இடத்துல, இல்ல நீ இருக்கிற குடும்பத்துல நீ எப்படி இருக்க வேண்டுமா? சாட்சியா இருக்க வேண்டும். இந்த மாலை வேளையில எனக்கு அருமையான சபையே, ஆனா யோனாவோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில. மத்தேயு சுவிசேஷம் 5 வாசிக்க வேண்டாம். 5ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வசனங்களை வாசிக்கும் போது தேவன் நம்மை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாகவும், இந்த தேவன் நம்மை இந்த உலகத்துக்கு உப்பாகவும் தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எதற்காக தேவன் உங்களை அழைத்த தேவனுடைய நோக்கம் என்ன? உங்களை உலகத்துக்கு வெளிச்சமாக வைக்கும்படி அழைத்தார். யோனாவை அழைத்த நோக்கம் என்னை குறித்து பிரசங்கம் பண்ணு, சீஷர்களை அழைத்த நோக்கம் எனக்கு சாட்சிகளா இருங்கள். உங்களையும் என்னையும் குறித்து தேவன் நோக்கம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாகவும் இந்த உலகத்துக்கு உப்பாகவும் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். அதே மத்தேயு சுவிசேஷம் அதே 5ஆம் அதிகாரம் சொல்றாரு, உப்பு சாரமற்று போனால் எது பண்ணுமா? மிதிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில எனக்கு அருமையான சமயம், யோனா தேவன் அழைத்த அழைப்பை மறந்தான். எதற்காக அழைக்கப்பட்டான்? சாட்சியாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டான். அந்த நினிவே பட்டணத்துக்கு போய் வரப்போகிற மகா பெரிய ஒரு உபத்திரவத்திலிருந்து அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படி பிரசங்கம் பண்ணும்படி அழைக்கப்பட்டான். ஆனா அழைக்கப்பட்ட யோனாவோ அந்த அழைப்பை மறந்தான். அருமையான சபையை, இந்த சூழ்நிலை குறித்து தேவனோடு கூட பேசின வார்த்தை, நாம் அழைப்பை மறந்து விட்டோம். இந்த சூழ்நிலை உலகம் என்ன காரணம் வேணாம் சொல்லலாம். ஆனா சபைக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை, அழைத்த அழைப்பை மறந்தோம். உங்களை நீங்களும் நானும் தேவனுக்கு சாட்சியாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். You and I were called to be witnesses, to go and preach the gospel. ஆனா அந்த மாலை வேளையில யோனாவோ, அழைக்கப்பட்ட யோனாவோ
3ஆம் வசனத்துல வாசிப்போம். 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று நல்லா கேட்டு, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழும்பி யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு போதும். இந்த இடத்துல வாசிக்கும் போது அப்பொழுது யோனாவோ கர்த்தருடைய என்ன பண்ணானா சமூகத்தை விட்டு, நீங்க எப்போது தேவனுடைய வார்த்தையை மீறுகிறீர்களோ அப்பொழுது தேவ சமூகத்தை விட்டு ஓடுகிறீர்கள். ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது, எப்பொழுது ஆதாமும் ஏவாளும் எந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் கூறினாரோ, எப்பொழுது அந்த கனியை புசித்தார்களோ அப்பொழுது தேவ சமூகத்தை விட்டு ஓடினார்கள். தேவ வார்த்தை அங்கிருந்து வருகிறது. அருமையான ஆதாமே ஏவாளே எங்கே இருக்கிறீர்கள்? மாலை நேரத்துல தேவன் அவர்களோடு கூட பேசும்படி, அவர்களோடு கூட உறவாடும்படி தேவன் வந்த போது ஆதாமும் ஏவாளும் ஒளிந்து கொண்டார்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன் நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன். பயமும் ஒளிவும் ஏன் வருது? தேவன் கொடுத்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்தவர்களாய் ஓடி ஒளிந்தார்கள். யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவன் ஓடினான். He ran away from the presence of God. The God who created him. அவனை சாட்சியாய் இருக்கும்படி அழைத்தார். ஆனால் அழைக்கப்பட்ட யோனாவோ அழைத்த அழைப்பை அவன் மறந்து ஓடினான். சபை கூட அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்து ஓடிக்கொண்டிருந்தது. நல்லா யோசிங்க. தேவன் எதற்காக உங்களை அழைத்தார்? உங்களை சாட்சிகளாக அழைத்தார் அல்லவா? உங்களை இந்த தேசத்துக்கு உப்பாகவும் இந்த தேசத்துக்கு வெளிச்சமாகவும் அழைத்தார் அல்லவா? ஆனா அழைத்த தேவன் இப்ப தேடி பார்க்கிறா சபை, அழைக்கப்பட்ட சபைக்கு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறது. நினிவே பட்டணத்துல நீ சாட்சியாயிருன்னு சொல்லுகிறோம். ஆனா அதே நினிவே பட்டணத்துல நாமும் நினிவே பட்டணத்துல அந்த தேசத்து ஜனங்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் ஓடி ஒளிந்து கொண்டாய் ஆதாம் ஏவாளே? கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்தவர்களாய் நிர்வாணிகளாய் இருந்தார்கள். தேவ சத்தத்துக்கு பயந்தார்கள். மிக அருமையான சபை ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவ சபை விசுவாசிகள் தேவன் அழைத்த அழைப்பை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் திரும்ப சொல்லுகிறேன், நேற்று தினத்துல ரினியூவல் ஆஃப் ஸ்ட்ரென்த், தேவ பலத்தை திரும்ப தருகிறவராய் புதுப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். மாலையில் ஒரு அழகான ஒரு வார்த்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதுக்கு முன்பதாக யோனாவை பார்க்கும்போது இவன் தேவனை விட்டு ஓடினான். யார் யோனா? சாட்சியாய் இருக்கும்படி அழைக்கப்பட்ட யோனா. யார் இந்த ஆதாமும் ஏவாளும்? தேவனால் தன்னுடைய சாயலில உருவாக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் அழைத்த அழைப்பை மறந்து, உருவாக்கிய சிருஷ்டித்த தேவனை மறந்து அவர்கள் ஓடினார்கள். அடுத்த அதே வேத பகுதியை வாசிப்போம். யோனா 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசன கடைசி பகுதியை வாசிக்கலாம். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பலில் ஏறினார். சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்று. இந்த இடத்துல அழகா after paying the fare, இவ கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடுகிற யோனா அதற்கான கிரயத்தை செலுத்தினார். நம்ம கூட தேவ சமூகத்தை விட்டு ஓடும் போது நிறைய கிரயம் செலுத்துகிறோம். பாவம் செய்யும் போது நாம் கிரயம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 81ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிக்கும் போது இங்க சங்கீதக்காரன் எழுதுகிற ஒரு அழகான ஒரு வார்த்தை கொண்டு இருக்கிறது. இப்ப யோனாவோ, அழைக்கப்பட்ட யோனாவோ தேவனுடைய அழைப்பை மறந்து, எதற்காக நான் அழைக்கப்பட்டேன் என்பதை மறந்து இப்போது ஓடிக்கொண்டிருந்த யோனா, he had to pay a price for it.
அந்த யோப்பா பட்டணத்தை, யோப்பால இருந்து அவன் நர்சீசுக்கு போவதற்காக பணத்தை இப்ப பாவத்தின் நிமித்தம் நாம் கிரயம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். We are paying for our sins. இந்த வார்த்தை யாருக்கு வந்தது? யோனாக்கு வந்தது. யோனா சாதாரண மனிதன் அல்ல, தேவனால் அழைக்கப்பட்ட மனிதன், ஒரு தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்ட மனிதன். இந்த மாலை வேளையிலே இந்த செய்தி வேற யாருக்கு இல்ல, தேவனால் அழைக்கப்பட்ட ஜனமே, சபையே, உன்னை பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தை, எதை பார்த்து என் தேவனை வார்த்தையை கேட்டு ஓடிக்கொண்டிருக்கிறாயா? மறந்து அழைத்த அழைப்பை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறாயா? சங்கீதம் 81 அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிக்கிறோம். என் ஜனமோ, நல்லா கேட்டுக்கோங்க, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. நல்லா கேட்டு, ஆகையால் அவருடைய இருதயத்தை கடினத்துக்கு என்ன பண்ணாராம்? விட்டு விட்டார். சபையை கூட தேவன் என்ன செய்தாரா? நம் கடினத்துக்கு விட்டு விட்டார். நல்லா கேட்டுக்கோ. இப்போ யோனா ஓடுகிறான். தேவன் நினைச்சாங்க என்ன பண்ணிருக்கலாம்னா, அங்கேயே அவன் கப்பல் அங்க அவன் நெனிவேக்கு போவான், தர்ஷீசுக்கு போவாதபடி, கப்பல் அங்க ஆயத்தமா இல்லாதபடி அவர் என்ன பண்ணிருக்கலாம்? தடுத்திருக்கலாம். Sometimes God allows it in our life. When you are running away, maybe you feel things are falling down. தேவனை விட்டு தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு எல்லாம் நல்லா தானே நடக்குது. யோனா பார்த்தா எல்லாம் நல்லா தானே இருக்கு, நான் பணத்தை கொடுத்துறேன், எனக்கு என்ன இருக்கு, கப்பல் தயாரா, அங்க வார்த்தை, the boat was ready, it was prepared for it. Sometimes God allows it. அதுதான் இந்த சங்கீத புத்தகத்துல வாசிக்கிறோம். God allows you to go by the stubbornness of your heart. உடைய இருதயத்தின் கடினத்துல நீங்கள் எதைவே நீங்கள் இருதயத்தின் கடினத்தின் உடாய் செல்ல தேவன் அனுமதிக்கிறார். பல நேரத்துல நம்முடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. நாம் செய்கிறது பாவம் அல்ல, நாம் செய்கிறது தேவனுக்கு விரோதமான காரியம் இல்லை என்று நம்முடைய இருதயம் கடினமாய் இருக்கிறது. யோனாவு அழைத்த அழைப்பை மறந்து இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறார். 4ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். கர்த்தர் சமூகத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. இப்போ இவ்வளவு நேரம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு குழப்பம் வந்து, இவ்வளவு நேரம் எல்லாம் அமைதியா, நல்லா கேட்டுக்கோங்க, சபை கூட எல்லாம் அமைதியா போகும்போது பல நேரத்துல எதை மறந்துடும்? அழைத்த அழைப்பை மறந்துடும். திடீரென்று தேவன் இப்படி ஒரு சூழ்நிலை அனுமதித்தார் என்றால் அப்பொழுது உணர்வு வருகிறது. ஆனா யோனாக்கு நம்ம பார்க்கும் போது அதுவரை அவனுக்கு உணர்வு வரல. ஒரு பெரிய ஒரு காற்றை அனுப்பி, there's an interruption in their normal life. நார்மலா அந்த படகு போகிறதுல இருந்து தேவன் என்ன பண்ணாராம்? ஒரு தடுப்பை கொண்டு வருகிறார். This lockdown has brought a stop or brought a break in our regular life. Why? Some of us have been running away from God. மாலை வேளையில ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற வார்த்தை, ஏன் இந்த தடை? ஏன் இந்த வாழ்க்கையில, இந்த நார்மல் லைஃப்ல ஏன் இந்த தடை? நாம் தேவனுடைய வார்த்தைக்கு மீறி ஓடிக்கொண்டிருந்தோம். பலர் பலவிதமாக சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இருக்கலாம். இந்த காரணம் எதுவா வேணா இருக்கலாம் இந்த உலகத்துல. ஆனா சபைக்கு வார்த்தை, சபை அழைத்த அழைப்பை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவன் கொடுத்த ஒரு ஊழிய அழைப்பை மறந்து பலர் ஓடிக்கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை உப்பாகவும் உங்களை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாகவும் அழைத்தார். ஆனா அழைத்த அழைப்பை மறந்து இப்ப நீங்க நானும் ஓடிட்டு இருக்கோம். எங்க ஓடிட்டு இருக்கோம்? நான் தேவன் இப்ப நிறுத்துறாரு. This is the time to introspect your life and my life. இப்போது இந்த தடை எதற்காக வருதுன்னா, யோனா சிந்திக்கணும். சபையே, ஏன் இந்த தடை உன் வாழ்க்கையில? சிந்திக்கும் காலம். தேவன் கிருபையா இந்த 21 நாட்கள் கொடுத்தார். எதற்காக? சிந்திப்பதற்காக. யோனாவை பார்த்து எல்லாரும் கேட்கிறாங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கப்பல்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டார். பாரத்தை லெகுவாகும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை என்ன பண்ணாங்களா? சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனா, நல்லா இந்த இடம் வரைக்கும் பாருங்க. இப்போ உலகம் என்ன பண்ணுது? நல்லா கேட்டுக்கோங்க.
இப்ப ஒரு தடை வந்தது. அழகா இது தேவனோட பேசும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கார்கோலாம் ஏத்திருப்பாங்க, ஆமா இல்லையா? இவங்க தேவையான பணம், பொருள், உடை, சாப்பாடு எல்லாத்தையும் அந்த போட்ல ஏத்திட்டாங்க. இப்ப உயிருக்கு பயம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கார்கோவெல்லாம் தூக்கி போட்டாங்க. எல்லா சாப்பாடு, அவங்க துணி, அவங்க எத்தனை நகம் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, தூக்கி போட்டாங்க. இப்ப நம்ம வாழ்க்கையை கூட பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. லாக்டவுன் ஹஸ் ஷட் எவ்ரிதிங் இன் யுவர் லைஃப். நீங்க பணம் 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 சபை ஓடிக்கொண்டு இருந்துச்சா, நிறுத்திட்டா போதும், நிறுத்து. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், உயிர் தப்புனா போதும், உயிர் தப்புனா போதும். அப்படிதான் இங்க யோனா பார்க்கும். யோனா மாத்திரம் இல்ல, அங்க இருந்து எல்லாரும் உயிர் தப்புனா போதும். ஃபேக்டரி ஆகுது, இண்டஸ்ட்ரி ஆகுது, ஐடி கம்பெனி ஆகுது, எந்த என் வேலை, என் பிசினஸ் ஆகுது, எல்லாத்தையும் மூடி நான் எங்க இருக்கேன், வீட்டுல. ஏன்? எனக்கு உயிர் தப்புனா போதும். Similar situation, I want to tell you. There is a breakage in their life. அவருடைய வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம், ஒரு தடை வந்தது. இப்போது யோனா, இப்ப சபை என்ன செய்து கொண்டது வாசிப்போம். யோனாவோ என்றார் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து தேவனை நோக்கி வேண்டிக் கொள். நல்லா கிடைக்கும். இப்போ ஜெபிக்க வேண்டிய சபை தூங்கிக் கொண்டிருக்கிறது. நான் திரும்ப சொல்றேன், this phase that is happening all over the world, in India, in your life, இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் வந்தது? we can keep debating. What I want to tell you, this stoppage is for you and me. இந்த வாழ்க்கையில ஒரு தடை எதற்காக வந்ததுன்னா, உங்களுடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆனா சீர்தூக்கி பார்க்க வேண்டிய சபை தூங்கிக் கொண்டிருக்கிறது. சபைக்கு அடையாளமா நாம் யோனாவை எடுத்தோம் என்றால், கீழ்த்தடத்துல என்ன பண்ணனா, தூங்கி கொண்டிருக்க. அப்ப எல்லாரும் என்னென்னோ பண்றாங்க. நல்லா கேட்டுவோம், உலகம் என்னென்னோ பண்ணுது. இந்த வைரஸை தடுத்து உலகம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லு. ஆனா முக்கியமா வாலிப பிள்ளைகள் பலர் இன்னும் அது கிடக்குது, அது இருக்கட்டும். நான் மொபைல்ல கேம் விளையாடித்தான் இருப்பேன், நான் தூங்கித்தான் இருப்பேன், நான் விளையாடித்தான் இருப்பேன், நான் டிவி பார்த்துதான் இருப்பேன். பலர் என்ன பண்றது இல்ல, ஜெபிக்கிறது இல்ல. இப்போ மாலுமி வந்து சொல்ற, நீ என்ன பண்ணு, எழும்பி ஜெபி, உன்னுடைய தேவனை நோக்கி என்ன பண்ணு, வேண்டிக் கொள் என்ற 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்திருவார் என்றார், அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறிந்து கொள்ளும்படி சீட்டு போடுவோம் ஆறுங்கள் என்று ஒருவரை ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேரில் சபை மீது அந்த சீட்டு வந்தது. யோனா மீது சீட்டு வந்தது. ஏன்பா இவ்வளவு பெரிய பிரச்சனை உலகத்துல? சபை தேவன் அழைத்த அழைப்பை மறந்து ஓடிக்கொண்டு, ஒருவேளை நான் எல்லாருக்கும் பேசாவிட்டாலும் மாலைகளில இந்த ஆவியானவர் உங்களோடு இந்த வார்த்தையை பேசுவாராங்க. சபை மேல் அந்த சீட்டு விழுந்தது. ஏன்? சபை வேறு திசையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. நினிவேக்கு போக வேண்டிய சபை, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு நேராக ஓட வேண்டிய சபை. நான் சபைன்னு சொல்லும் போது நீங்க ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். மாலைவேளையில ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற வார்த்தை, நாம் தேவன் அழைத்த அழைப்பை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன் நான் எப்ராயிம் சமுத்திரத்தை பூமியும் உண்டாக்கின பரலோகம். நல்லா கேளுங்க, நீ யார் என்று மாலுமிகள் இவனை பார்த்து கேட்ட உடனே அவன் சொன்ன வார்த்தை, நான் எபிரேயன் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றார். பயபக்தி. இப்பதான் யோனாக்கு உணர்வு வருது, நான் யாரு? கர்த்தருடைய மகன். நான் யார்? தேவனால் அழைக்கப்பட்ட மகன். நான் சாதாரணமான சபையை இப்போது உணர்வு வருகிறதா? நீ இத்தனை நாட்கள் எதற்காக அருமையான மகனே மகளே, ரட்சிக்கப்பட்ட மகனே மகளே, நீ யார் என்ற அறிவு இப்பொழுது வருகிறதா? நீ யார்? சர்வ வல்லவருடைய மகனாக மகளாக ஒரே பேரான குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியாக கொடுத்து உங்களை அழைத்தார். மாலை வேளையில சபை
தன்னை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள் இந்த நாட்கள்ல பலர் சொல்லுகிற இந்த வசனம் என்னோடு கூட ஆவியானவர் பேசின இப்பொழுது யோனாக்கு ஒரு உணர்வு வருது. நான் யார்? நான் சாதாரணமான மனிதன் அல்ல, தேவனால் அழைக்கப்பட்ட மனிதன், சர்வ வல்லவருடைய மகன் என்று அழைப்பு வருகிறது. இப்பொழுது தேவன் சபைக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிப்போம். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்துக்குள் கொள்ளை நாயை அனுப்பும் பொழுது என் நாமம் தரிக்கப்பட்ட என் அழகிலுங்க. முதல்ல இந்த கொள்ளை நோய் போக வேண்டும் என்றால் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், உலகத்தை சொல்லல, அப்படி நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் யான் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபையை குறித்ததான வார்த்தை. என் நாமம் தரிக்கப்பட்ட சபை, என்னுடைய ஜனங்கள் இரண்டாவது இப்ப எல்லாருக்கும் ஒரு நிச்சயம் இருக்குது, நான் தான் அந்த என் நாமம் தரிக்கப்பட்ட, அவருடைய நாமத்தை தரிக்கப்பட்ட ஜனங்கள் நான் தான் என்ற அறிவு எல்லாருக்கும் இருக்கு. இரண்டாவது ஒரு காரியம், என்னுடைய நாமத்தினால அழைக்கப்பட்ட ஜனங்களோ தங்களே தாழ்த்தி. அங்கதான் பிரச்சனை. நான் ஏன் தாழ்த்தணும்? நான் ஏன் ஜெபிக்கணும்? இது சைனால இருந்து வந்தது, இது அமெரிக்கால இருந்து வந்த பிரச்சனை. நாம் தாழ்மை இல்லாதவர்களாக இருக்கிறோம். இந்த பாலகையில சபை தாழ்த்தபடி அழைக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே தாழ்த்தினார். சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினபடியால் பிதா அவரை உயர்த்தினார். இந்த மாலையில தாழ்த்துகிற ஒரு சபையை தேவன் தேடுகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தும் போது, தாழ்மை என்பது பலர் ஏன் ஜெபிக்கிறதுனா ஜெபிப்பதற்கு தாழ்மை இல்லை. ஆமா, என்ன இல்ல? தாழ்மை இல்ல. நான் ஏன் ஜெபிக்கணும்? பலர் நம்ம நிறைய வாலிப பிள்ளைகள், நான் ஜெபிச்சாதான் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோம்? அது தாழ்மை நினைக்கிறோம். நான் ஜெபிச்ச அது உள்ளான அர்த்தம் பாத்தீங்கன்னா, நானும் ஜெபிக்க மாட்டேன், நான் ஜெபிச்சா இது நிற்க போகுது அப்படின்னு நிறைய பேர் வாலிப பிள்ளைகள் கேட்பாங்க. அவங்க அப்பா அம்மா ஜெபிப்பா இதுக்கா, நான் ஜெபிச்சா என்ன நடக்க போகுது? நீங்க உள்ளான அர்த்தத்தை கேட்டீங்கன்னா நான்லாம் ஜெபிக்க மாட்டேன், இது வந்தா வந்து போகுது, எனக்கு இதுக்கு என்ன தாழ்த்துகிற அனுபவம் இல்லை. இயேசு அழகான உவமையை சொன்னார். 2 பேர் ஜெபிக்க போனாங்க. ஒருவன் தன்னை தாழ்த்தி ஜெபித்தான். இது ஒரு ஆலயத்துக்குள்ள நின்று தன்னுடைய பெருமைகளை சொல்லிக் கொண்டான். சபை ஆலயத்துக்குள்ள தன்னை தாழ்த்த வேண்டிய சபை பெருமையை சொல்லிக் கொண்டு இருக்கிறது. சபையே உன்னை தாழ்த்துகிறாயா? 2 பேர் ஜெபிக்க போனாங்க. ஒருத்தர் ஆலயத்துக்குள்ள கூட வரல, வெளியே நின்று தன் பாவத்தை அறிக்கை செய்து அழுது கொண்டிருக்கிறான். ஆனா உள்ளே ஒருவன் தன்னுடைய பெருமையை சொல்லிக்கொண்டு, தன்னுடைய கொடுத்த தசம்பாங்களை சொல்லிக்கொண்டு, தன் உபவாசத்தை சொல்லி தன்னை உயர்த்தி கொண்டிருந்தான். கர்த்தர் சொல்லுகிறான், 2 பேர்ல ஒருவன் நீதிமான ஆக்கப்பட்டான். யார் அவன்? தன்னை தாழ்த்தினவன். முதலாவதாக என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம் தாழ்த்தும் போது ஜெபிக்காதவர்கள் யார்? தாழ்மை இல்லாதவன். நான் திரும்ப சொல்லுகிறேன், ஜெபிக்காதவர்களுக்கு என்னன்னா, நான் ஏன் ஜெபிக்கணும்? தாழ்மை இல்ல. இந்த நாட்கள் நீ உன்னை தாழ்த்தும்படி தேவன் அழைக்கிறான். நான் நேற்று சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்கிறேன், 3 மணி நேரம் ஜெபி. இந்த வார்த்தை என்னோடு கூட பேசியது. பல நேரத்துல அந்த 3 மணி நேரம் கூட இந்த ஜெப, இந்த லீவ் நாட்கள் 3 மணி நேரம் கூட ஜெபிக்கலன்னா நீ கிறிஸ்தவனே அல்ல. Not even 3 hours. சபை தாழ்த்தும் போது அடுத்த அதே வேத பகுதியை வாசிக்கலாம். தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். என்னது பொல்லாத வழிகள்? நம்ம எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப நிறைய பேர் நான் பொல்லாத வழிகள் என்ன நினைக்கிறோம்னா, நானும் அதெல்லாம் செய்யவே இல்லையே, என் வாழ்க்கையில அதெல்லாம் இல்ல. இந்த இடத்துல ரொம்ப அழகா போட்டிருக்கு. கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் நம்ம 22ஆம் வசனம் அழகா சொல்லுவோம். அது என்னது? ஆவியின் கனியை குறித்து சொல்லுவோம். அழகா மனப்பாடமா சொல்லுவோம். அதுக்கு முன்பதாக இருக்கிற வசனம் ரொம்ப அழகா இருக்கு. வாசிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிப்போம்.
நல்லா கேட்டுக்கோ, wickedness, அதாவது நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்முடைய பொல்லாத வழிகள் சொல்றது நம்முடைய மாமிசத்தின் கிரியைகள். நல்லா வாசிப்போம். மாமிசத்தின் கிரியைகள் 19ஆம் வசனம் 5ஆம் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. நல்ல வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகை. நல்லா கேட்டுக்கோங்க. பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலானவைகள். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் 2-3 வாசிக்கும் போதெல்லாம் நம்ம இல்லைன்னு நினைக்கிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வருது. பொறாமை, வைராக்கியம், இதெல்லாம் தேவன் என்ன சொல்லுகிறார்? மாமிசத்தின் கிரியைகள். இதுதான் பொல்லாத வழிகள் தேவன் சொல்லுகிறார். எப்பொழுது நாம தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்துகிறார்களோ தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு வருகிறார். பொல்லாத வழிகள் என்ன நாம் வாசித்தோம். சபையே, பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவோம். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, எப்பொழுது இதை கேட்டாலும் சரி, வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நேரத்துல வந்திருக்கிறோம். பொல்லாத வழிகளை விட்டு விலகி வாசிப்போம். 1-4 புஸ்தகம். தாங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் நான் கேட்டு, அப்பொழுது எப்பொழுது நாம் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகினோம், நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது, அப்பொழுது நான் கேட்டு பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். இந்த இடத்துல ரொம்ப அழகா இருக்கு. யோனாவின் தீர்க்கதரிசன திரும்ப வாசிப்போம் என்றால் 1ஆம் அதிகாரம். தேவன் என்ன கேட்கிறானா, நம்மை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு நாம் செபிக்கும் போது தேவன் தேசத்துக்கு ஒரு சேமத்தை தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் திறவுக்கு தாழ்த்துகிற சபை கையில இருக்கு. பொல்லாத வழிகளை விட்டு வருகிற சபை கையில இருக்கிறது. தன் முடங்காலை முடக்குகிற சபை கைகள் இருக்கிறது. தன் சபையில் சொல்லும் போது நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அந்த ஆலயங்களை நான் விசுவாசிக்கிறேன். தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். யோனா அழைத்த அழைப்பை மறந்து ஓடிக்கொண்டிருந்தான். அழைத்த அழைப்பை மறந்த யோனாவும் இப்ப தேவன் போக சொன்ன நினைவே பட்டணத்தை விட்டு எந்த தேசத்துல தேவன் இவனை சாட்சியா இருக்க சொன்னாரோ அதை மறந்து, சாட்சியை மறந்து, அழைத்த தேவனை மறந்து, அழைப்பை மறந்து இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறான். 1ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களை வாசிக்கிறோம். அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறான் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷன் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பின்பு சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள். அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு வந்தது என்பதை நான் அறிவேன். நல்லா கேட்டுக்கோ. சபைக்கு போற ஒரு அறிவு வந்திருக்கு. என்ன இந்த கொந்தளிப்பு யார் நிமித்தம் வந்தது? என் நிமித்தம் வந்தது. ஒவ்வொருவர் நிமித்தம் வந்தது. காரணம் எது வேணாலும் இருக்கலாம். அந்த மாலை வேளையில ஆவியானவர் சபைக்கு பேசுகிற வார்த்தை, நம் நிமித்தம் ஒரு வாதை வந்திருக்கிறது, நம் நிமித்தம் தேசத்துல ஒரு அழிவு வந்திருக்கிறது. இப்ப என்ன சொல்லுகிறானா, என்னை தூக்கி என்ன பண்ணாங்க, கடலில போடுங்க. ஆனா அவர்கள் அது செய்யல. 13 வாசிக்க வேண்டாம். 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இன்னும் இவர்கள் என்ன பண்ணாங்க, இவர் சொந்த முயற்சியில செய்து கொண்டிருந்தாங்க. எப்பயாவது நம்முடைய முயற்சியில என்ன பண்ணலாம், இந்த கப்பலை கடல் சேர்க்கலாம். ஆனா முடியல. 14ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே,
இந்த மனுஷனுடைய ஜீவன நிமித்தம் எங்களை அழித்து போகாது. 15ஆம் வசனம் வாசி. யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை அமர்ந்து அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய நல்ல இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பு வந்தது. யோனா நல்ல கேட்டுக்கோங்க. சீக்வென்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ். தேவன் யோனாவை அழைத்தார். அழைத்த அழைப்பை மறந்த யோனா அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடின யோனா தூங்கிக் கொண்டிருந்தான். இப்ப தூங்கிக் கொண்டிருந்த யோனா இடத்துல போய் விசாரிக்க, நீ யாருப்பா? அவன் சொல்லுகிறான், என் நிமித்தம் தான் இப்படி பிரச்சனை, என் நிமித்தம் ஏன் இப்படி ஒரு பிரச்சனை, நான் தேவனை விட்டு ஓடிக்கொண்டிருந்தேன். இப்ப என்ன பண்ணுங்க, இந்த சமுத்திரத்துக்குள்ள போடுங்க. இவர்கள் போட்ட உடனே இங்க ஒரு அமைதி வந்தது. இந்த மாலையில நம்ம என்ன நினைக்கிறோம், தேவன் யோனாவை கைவிட்டு விட்டாரோ, தேவனுக்கு விரோதமாய் போன சபையை தேவன் கைவிட்டு விட்டாரோ என்று நினைக்கிறோம். ஆனா தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் ஆவியானவர்களுக்கு கொடுக்கிறார். இந்த இக்கட்டின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே, இவ்வளவு பெரிய வாதையின் மத்தியிலே தேவன் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். என்ன கிருபை அது? தொடர்ந்து வாசிப்போம். 17ஆம் வசனம். யோனாவை விழுங்கும்படி இல்லை, யோனாவை காப்பாற்றும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். அந்த மீன் வயிற்றிலே யோனா இரவு பகல் 3 நாள் இருந்தார். நமக்கு நேரம் கடந்து போனது. ஒரே ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். முன்பதாக இப்பொழுது இந்த பெரிய உபத்திரவத்தின் மத்தியிலும் தேவன் சபைக்கு அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். யோனா கர்த்தரை விட்டு ஓடினான். சபை தேவனை விட்டு ஓடியது. தன்னை தாழ்த்தாமல் தன்னை பொல்லாத வழிகளை இருந்த சபையே இந்த மாலையில தேவன் கிருபையாய் உனக்கு இன்னும் ஒரு 17 நாட்களை கொடுத்திருக்கிறார். எதற்காக? அடுத்த வசனத்தை வாசிப்போம். அந்த மீனின் வயிற்றிலே இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். இதோடு நிறுத்துவோம். தேவ கிருபை எதற்காக உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? யோனாவே, எதற்காக தேவனுடைய கிருபை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? நீ கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதற்காக. The second thing I want to tell you, yesterday I spoke to you about renewal of strength. உங்களுடைய பலத்தை புதுப்பிக்கிறது. இந்த லாக்டவுன் நேரத்துல பலத்தை புதுப்பிக்கிறது. இந்த நாளிலே உங்களுடைய ஜெபத்தை புதுப்பிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இல்லையா? இன்னொரு இடத்துல சொல்ல வேண்டுமா, உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை புதுப்பிக்கிறது நாட்களாய் மாறட்டும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்கள் எதற்காக தேவனுக்கு கிருபையாய் இந்த மீனை எதற்கு தேவன் கிருபையாய் அனுப்பினார் என்றால், யோனாவை விழுங்கும்படி. பெரிய ஒரு உபத்திரவம் இருக்கிறது, பெரிய ஒரு புயல் வந்தது, பெரிய ஒரு கொந்தளிப்பு வந்தது. இதன் மத்தியிலும் என் தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாமல் பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நீயும் நானும் ஜீவனோடு இருக்கிறது நீ செய்த பாக்கியம் அல்ல, என் தேவன் கிருபையாய் இருக்கிறது. என் தேவன் கிருபையால் சபையை பாதுகாத்திருக்கிறார். ஆனா கிருபையை பெற்றுக்கொண்ட சபை என்ன செய்ய வேண்டும் என்றால், தன் முழங்காலை முடக்கி தன் தேவனை நோக்கி கூப்பிடும் போது என் தேவன் சொல்லுகிறார், இந்த உபத்திரவங்கள் மாறும், இந்த லாக்டவுன் மாறும். இது எதற்காக தேவன் சபைக்கு அனுமதித்தார் என்றால், என் தேவன் கொடுக்கிற வார்த்தை, நீ உன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகி எப்போது உன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நீ செபிக்கிறாயோ அப்போது இந்த பொல்லாப்பு விலகும். ஆமென், ஹல்லேலூயா. என் அருமையான யோனாவே, என் அருமையான தேவ சபையே, இந்த மாலை வேளையில ஆவியானவர் இந்த நாட்களை எதற்கு உனக்கு கொடுத்திருக்கிறார்? நீ உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை புதுப்பித்துக் கொள்ளும்படி. Renew your relationship with God. ஒரு அதிகாரம் முழுவதும் யோனா ஜெபிக்கல. நல்லா பாத்தீங்கன்னா, 1ஆம் வசனத்துல தேவனுடைய வார்த்தையை மறந்து ஓடின யோனா 17ஆம் வசனம் வரைக்கும் அவன் ஜெபிக்கல. 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துல இப்பொழுது அறிவு வருகிறது, நாம் ஜெபிக்கணும். என் சபையே, 23 நாட்கள் ஜெபிக்காத பிள்ளைகளே, உன் முழங்காலை முடக்கு. இது உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை
புதுப்பிக்கிற நாட்களாக மாறட்டும். நீ ஜெபிக்கிற நாட்களாக மாறட்டும். வருகிற நாட்கள்ல யோனாவுடைய ஜெபத்தை குறித்தும் யோனாவுடைய ஜெபத்துக்கு பின்பதாக தேவன் அவனை எப்படி உபயோகப்படுத்தினார் என்பதை குறித்து உங்களோட கூட பேச விரும்புகிறேன். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையில God is renewing His relationship with you. In other words, இந்த நாட்கள் தேவன் உனக்கு கிருபையாய் கொடுத்திருக்க காரணம் நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ ஜெபிக்கும்படி. எதற்காக மீனை தேவன் யோனாக்கு கொடுத்தார் என்றால் யோனா ஜெபிக்கும்படிக்கு. கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ள காரணம் சபையே, என் மகன் திரும்பி வருவானா? என் தேவன் காத்து கொண்டிருக்கிறான். இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபை திரும்ப வருகிறதா? திரும்ப என்னிடத்துல வருகிறதா? Is my church coming back to me? தேவன் காத்து கொண்டிருக்கிறார். யோனாவே 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல தேவனுடைய வார்த்தையை கண்டு ஓடின சபை இப்போது இந்த கிருபையின் நாட்கள்ல ஜெபிக்க பழகு, வேதத்தை வாசிக்க பழகு. இந்த நாட்கள் எதற்காக உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? தூங்குவதற்காக அல்ல, நீங்க டிவி பாட்டு கொண்டிருப்பதற்காக அல்ல, போன்ல பேசி கொண்டிருப்பதற்காக அல்ல, கேம்ஸ் விளையாடி கொண்டிருப்பதற்காக அல்ல, சமையல் கத்துக்கிறதுக்காக அல்ல. தேவன் உனக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற நாட்கள் முழங்காலை முடக்கு. God wants to renew the calling that He had for you. உன்னை திரும்பவும் இந்த உலகத்துக்கு உப்பாகவும் வெளிச்சமாக மாற்றும்படி என் தேவன் அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கு. அதுக்காக தான் இது கிருபையின் காலம், இது மகா கிருபையின் காலமாய் இருக்கிறது. ஏன் யோனாக்கு தேவன் அப்பயே விட்டிருக்கலாமே? ஏன்னா தேவன் யோனாவை அழைத்தார். 17ஆம் வசனம் வரை யோனா தேவனுடைய பேச்சை கேட்காம ஓடினார். தேவன் நியாய தீர்ப்பு வந்தாலும் அந்த இடத்துல தேவ கிருபை வருகிறது. ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை மறந்து ஓடினாலும் தேவ கிருபை அவர்களுக்கு என்ன பண்ணாரா? அவர் தோலினார் ஆடையை தைத்து கொடுத்தாரா? அதுதான் தேவ கிருபை. நம்ம ஆளுவேளை இந்த நாட்கள் உங்களை பாதுகாத்து இருக்கிறது. தேவ கிருபையை வீணடிக்காதீர்கள். இந்த நாட்களை வீணடிக்காதீர்கள். தேவன் எதற்காக உங்களுக்கு இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார் என்றால் நீங்கள் நானும் தூங்கும்படி அல்ல, நீங்கள் ஜெபிக்கும்படி, தேவனிடத்தில் மன்றாடும்படி தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அழைப்பை மறந்திருக்கிறாயா என் மகனே, என் மகளே? தேவன் உன்னை எதற்காக அழைத்தார்? தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி அல்லவா அழைத்தார்? தேவனுடைய எதற்காக அழைத்தார்? என் தேவனை உயர்த்தும்படி அழைக்கவா அழைத்தார்? ஆனா நீயோ ஜெபிக்க வேண்டிய நீயோ, தேவனுடைய பாதத்தை பற்றி கொண்டிருக்க வேண்டிய யோனாவோ இப்படி கீழ்த்தளத்துல தூங்கிக் கொண்டிருக்கிறாயே. சபையே, தூங்கும்படி அழைக்கப்பட்டவன் அல்லப்பா. உன் மீது ஒரு மகா பெரிய தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. யோனாவே, நீ தூங்கும்படி அழைக்கப்பட்டவன் அல்ல, உன் மீது ஒரு அபிஷேகம் இருக்கிறது. பெற்ற அபிஷேகத்தை இழந்து விடாதே. சிம்சோனே, பெற்ற அபிஷேகத்தை மறந்து போனாயோ? எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அபிஷேகத்தை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் நாட்களாக ஜெபித்து கிடைக்காத வரங்களை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நீயோ சிம்சோனோ தேவனை மறந்து விட்டாயே. நான் சொல்லுகிறேன், திரும்ப சொல்லுகிறேன், யோனாவை தேவன் மீனின் வயிற்றிலே 3 நாட்கள் வைத்தது அந்த தேவ கிருபைக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த 40 நாட்கள் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறது தேவ கிருபையின் அடையாளமாக இருக்கிறது. இது உபத்திரவத்தின் காலமாக இருந்தாலும் இந்த நாட்கள்ல தேவ கிருபை சபையை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நீயும் நானும் ஜீவனோடு கூட இருக்கிறது தேவ கிருபையாக இருக்கிறது. இந்த மாலை வேளையில யோனாவே ஜெபி, யோனாவே ஜெபி. ஜெபிக்க தெரியலனா கூட பரவாயில்ல, முழங்கால் பண்ணிட்டேன் தேவனே என்று கூப்பிடுங்கள். அந்த குருடன் கூப்பிட்டா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஜெபம் இருக்குது? உன் வாழ்க்கையில் ஆசீர்வாத தடைக்கு காரணம் நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய். ஜெபிக்காமல் தேவனை மறந்து யோனாவே எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறாயே. நீ எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய்? உன்னைக்கு அழைத்தது நினைவே போவதற்கு அல்லவா? தேவனுக்காக சாட்சியா இருப்பதற்கு அல்லவா தேவன் உன்னை அழைத்தார். ஆனா அழைத்த தேவன் இப்போது ஒரு பெரிய ஒரு தடையை கொண்டு வந்துட்டார். ஏன் நீ தேவனை விட்டு ஓடிக்கொண்டார்? Why is this break in our life? அப்படி வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட ஒரு தடை? இந்த தடை இல்லைன்னா
நம்ம இன்னும் ஓடிக்கொண்டே இருப்போம். இன்னும் பணம் ஓடிக்கொண்டே இருப்போம். உலகத்தின் சிற்றின்பங்களை தேடி ஓடிக்கொண்டே இருப்போம். நண்பர்களை தேடி ஓடிக்கொண்டே இருப்போம். ஏதோ காலையில தூங்கி எழுந்தோம், ஏதோ ஒரு வேலையை செஞ்சோம், ஏதோ படித்தோம், ஏதோ வேலை செஞ்சோம், ஏதோ நான் சந்தோஷமா இருப்போம். இப்படி பல ஓட்டத்தை ஓடுவதற்காக தேவன் உங்கள் ரத்தத்தை சிந்தி மீட்கவில்லை. God has called you for a purpose. தேவன் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி உன்னை அழைத்தது நீ தேவனை விட்டு ஓடுவதற்காக அல்ல. நான் திரும்ப சொல்லுகிறேன், 18 நாட்கள் இருக்கு, 17 நாட்கள் இருக்கிறது. ஜெபி, வேற ஒண்ணும் செய்யாதீங்க, ஜெபிங்க. காலையும் மாலையும் தேவனை தேடுங்கள். ஒருவேளை துவக்கத்துல கடினமாய் இருக்கும், உண்மைதான். ரொம்ப நாள் ஜெபிக்கல, திரும்ப ஜெபிக்க கடினமா தான் இருக்கும். ஆனா இந்த 17 நாட்கள் முடியும் போது நான் விசுவாசிக்கிறேன், உன் வாழ்க்கையில நீ ஜெபிப்பாய் என்றால் தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்துல அது நிறைவேறும். ஆமென், ஹalleluya. நான் நேற்று தினத்துல சொன்ன விதமாக, you will renew your strength as soon as the lockdown is over. Your blessings are coming your way. But for that, அதற்கு நீ செய்ய வேண்டிய காரியம் இந்த நாட்கள்ல ஜெபி, இந்த நாட்கள்ல ஜெபி. இந்த நாட்கள் தேவன் கிருபையாய் கொடுத்திருக்கிற காரணம் உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை புதுப்பிக்கும்படிக்கே. God wants to renew your relationship with Him. God wants to renew your prayer life. God wants to renew your life with Him. தேவனோடு கூட இருக்கிற உறவை புதுப்பிக்கும்படி தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில சொல்றீங்கப்பா, என் வாழ்க்கையை புதுப்பிங்கப்பா. Lord, I surrender my life unto you. நீ வாழ்க்கையோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் இருக்கிற இடங்கள கண்களை மூடி, எல்லாம் இருக்கிற இடங்கள கண்களை மூடி அப்பா, என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எல்லாரும் இருக்கிற இடங்கள கண்களை மூடலாமா? Just close your eyes. எல்லாரும் கண்களை மூடி. அரபா சப்தராதி நிகரபா. Oh yes Lord. ஓரி பாபா சக்தி நிகரபா. எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? தேவனை இந்த மாலை வேளையில இயேசுவே நான் உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் சொல்லுகிறேன். பா, நான் திரும்ப உம்முடைய சமூகத்துல வருகிறேன் அப்பா. பாபா சக்தி அன்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவார், சொல்லுங்கள் மாதவேல தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரப்பிடித்து நடத்துவார், கண்மலைவே நிறுத்துவார். கரப்பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் சொல்லுங்க. அப்படியே கடந்த உயர்த்தி அப்படியே தேவனை பார்த்து சொல்லலாம் அப்பா. இந்த மாதிரி வேலையில பெருவிசை கூடப்பா என்னுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த மாதிரி வேலையில என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒரு விசை கூட சொல்லுதாய், ஒரு ஆவி ஆத்துமா சரீரத்தை அப்பா இந்த இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனே என்னை எடுத்து அப்பா நீ நடத்துவீராக அப்பா. இயேசுவே நான் என்னை தாழ்த்துகிறேன் அப்பா. என்னை பொல்லாத வழிகளை விட்டு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. அடுத்த அழைப்பை மறந்த யோனாவாய் அல்ல, இதோ இந்த முழங்காலை முடக்குகிறேன் அப்பா.
தேவன் கிருபையாய் கொடுத்திருக்கிற நாட்களை வீணடிக்காமல், தேவன் எனக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற நாட்கள் நான் வீணடிக்காமல் நான் ஜெபிக்கிறேன். நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இயேசுவே, என்னையும் என் குடும்பத்தை என் பிள்ளைகளும் உன் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஓ ராமா சக்தினி ஹalleluya hallelujah 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 so hallelujah 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 நாம் விசுவாசிக்கிறேன். நம்ம ஆலயங்களில் ஆவியான நம்மோடு கூட பேச இருக்கிறார். யோனாவே, நினிவேக்கு போக வேண்டிய நீ ஏன் தர்ஷிஷுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்? அழைத்த அழைப்பை மறந்தாயோ? அழைத்த தேவனை மறந்தாயோ? உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் தாயின் கருவில் உருவாகும் முன்பே உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அல்லவா? தேவன் உன்னை எதற்காக அழைத்தார்? இந்த உலகத்தின் பின்பதாக ஓடுவதற்காகவா? தர்ஷிஷுக்கு ஓடுவதற்காகவா? மகனே மகளே, உன்னை அழைத்த தேவன் எதற்காக உன்னை அழைத்தார்? தர்ஷிஷுக்கு ஓட அல்லவா? தர்ஷிஷுக்கு ஓடவா அழைத்தார்? உன்னை தேவனுக்காக சாட்சியா இருக்கும்படி அல்லவா அழைத்தார்? நினிவேல தேவனுக்காக சாட்சியா இருக்கும்படி அல்லவா தேவன் உன்னை அழைத்தார்? அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதனால நான் put a break in our life. The lockdown is a break in your life. The stoppage in your life. எதற்காக? அழைத்த தேவன் அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். This lockdown phase is God's grace in your life. The lockdown phase is God's grace in your life. இந்த கிருபை நாட்கள் வீணடிக்காதீர்கள். தேவன் கிருபையாய் கொடுத்திருக்கிற நாட்களை வீணடிக்காதீர்கள். ஓரி பஷாக்தினி அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் மாலை வேலப்பா, எங்களோட பேசுற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில 30, 60, 100 பலன் தர எங்களை தாழ்த்தி எப்படி யோனா ஜெபித்தார் அதே போல எங்களை கர்த்தரை நோக்கி பார்க்க இருக்கிறது பாராட்டு. சகல துதிகளையும் கனத்தையும் மகிமையும் அந்த இயேசு கிறிஸ்து மூலம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, என் முழுதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்துதி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.